சில புதிய அறிவிப்புகளையும் இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன். முதலில் கோவை மாவட்டத்துக்கான 13 அறிவிப்புகள். இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியை தர பொள்ளாச்சி இளநீரை விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை முதல்ல நான் வெளியிட விரும்புகிறேன். தென்னை மரங்களை அதிகமாக பாதிக்கிற நோயா நேர்வாடல் நோய் இருக்கு. அந்த தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக 14,04,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படும். இரண்டாவதா 3 லட்சம் தென்னங்கன்றுகள் 2,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். மூணாவதா அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்யறதுக்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படுகிற 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளி மாநில வணிகர்களோட தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியா விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவிச்சு தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமா அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். நாலாவது தென்னை விவசாயியுடைய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும். அஞ்சாவது அறிவிப்பா விளாமணத்தூர் சாலை முதல் அத்திக்கடவு அணை வரை 8.29 கிலோமீட்டர் நீளத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும். ஆறாவது வார்டு எண் 11 மூங்கில்மடை குட்டை பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைக்கப்படும். ஏழாவது மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் மாவுத்தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட வாளையார் வனப்பகுதியில் தரைமட்ட குடிநீர் தொட்டி கட்டி தரப்படும். எட்டாவது காரமடை ஆனைமலை சூலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 4,39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பா சொல்றேன். இக்கரை பூலுவாம்பட்டி ஊராட்சி பெரியநாயக்கம் பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சோமயம்பாளையம் ஊராட்சி மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் திவான் சாபுதூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஆகிய ஊராட்சிகள்ல 4 பாலங்கள் கட்டப்படும். 10வது 15 அங்கன்வாடி மையங்கள் 18 நியாய விலை கடைகள் 14 சமுதாய நலக்கூடங்கள் 7 பேரூராட்சிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும். 11வது அறிவிப்பா சொல்றேன். கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 12வது உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும். 13வது அறிவிப்பா ஆர்எஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டு தரை அமைக்கப்படும். அடுத்து ஈரோட்டுக்கு வரேன். ஈரோட்டு மாவட்டத்துக்கான அறிவிப்புக்காக இப்ப வரேன்.
முதலாவதா சோலார் பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கப்படும். இரண்டாவது வஉசி பூங்கா 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தி தரப்படும். மூணாவது ஈரோடு மாநகராட்சி பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தோடு காவிரி ஆற்று முகப்பு மேம்படுத்தப்படும். நாலாவது புதிய மாவட்ட மைய நூலகம் ஒன்று 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அஞ்சாவது அந்தியூர் ஊராட்சி ஒன்றியம், பருகூர் ஊராட்சி, தாளவாடி ஊராட்சி ஒன்றியம், தலமலை, அரசனூர் ஊராட்சிகளில் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இணைப்பு சாலை வசதி இல்லாத அந்த 9 கிராமங்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்தப்படும். ஆறாவது 8 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும். ஏழாவது சத்தியமங்கலம் நகராட்சியில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்படும். எட்டாவது அறிவிப்பா மஞ்சள் மற்றும் மஞ்சள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருப்பு வைத்து வியாபாரம் செய்ய ஏதுவாக குளிர் பதன கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பா பெருந்துறையில நொய்யல் ஆற்றோட வடக்கு கரையில் இருக்க கொடுமணல் அகழ்வாய்வுல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ள காட்சிப்படுத்திட ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொல்லியல் துறையின் மூலமாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். அடுத்து திருப்பூருக்கு வரோம். அடுத்து திருப்பூர் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகள். முதலாவதாக பெருமாநல்லூர் சாலையில் நல்லாற்றில் பொம்மநாயக்கம்பாளையம் மற்றும் கோயம்பாளையம் சாலை வர மற்றும் பிச்சம்பாளையம் மீன் சாலை முதல் ராஜா நகர் வர 11 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்கள் கட்டப்படும். இரண்டாவதா திருப்பூர் மாநகராட்சிக்கு 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் அமைக்கப்படும். மூணாவதா கிராம பகுதிகளில் 8 புதிய அங்கன்வாடி மைய கட்டடங்கள் 1 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். நாலாவதா 13 சமுதாய நல கூடங்கள் 11 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். அஞ்சாவது பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவமனை 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இதெல்லாம் சொல்லிட்டு நீலகிரி வரேன்னா ராஜா கோச்சிப்பாரு. நீலகிரி மாவட்டத்துக்கு வரேன், அங்கேயும் 4 அறிவிப்புகளை சொல்ல போறேன். முதலாவதாக உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா உலகத்தரத்துக்கு இணையா மேம்படுத்தப்படும். இதற்காக பிரணி இல்லம் புதுப்பித்தல், புதிய சுகாதார வளாகம் அமைத்தல், ஆர்கிட் மற்றும் போன்சாய் வளர்ப்பு கூடம், வடிகால், பால்காய் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். இரண்டாவதா 5 அரசு துணை சுகாதார நிலையங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் 2 கோடி 50 லட்சம் ரூபாயில புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும். மூணாவதா தனியார் கட்டடங்கள் இயங்குகிற 10 நியாய விலை கடைகளுக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும். நாலாவதா நீலகிரி மாவட்டத்தில் 2 சமுதாய நல கூடங்கள் 1 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். இப்படி நான் அறிவிக்கிறேன்னா, நான் ஒரு கோப்புல கையெழுத்து போடுறப்போ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பொருள். அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.